வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 38 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்காக கட் பண்ணியிருக்கேன்னா, ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா தான் அவங்க போட்டு தருவாங்க. கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க. கை வந்து நார்மல் கை, நெக்கு வந்து யூ நெக் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு போயிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து 38 சைஸு. இதுதான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு. லைனிங் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த அளவு கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கொடுத்தா தான் அவங்க ஆரி ஒர்க் போட்டு தருவாங்க. அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த பீஸ், கிராஸ் கட்டிங் பீஸ் தான். இது ஒரு சிலிவுக்கு வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து கிராஸ், ஃபுல் கிராஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸு, யூ நெக்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொரு சிலிவ், இந்த பக்கம் வந்து இன்னொரு சிலிவ் வந்துடும். இந்த அளவு வருது இல்லையா? இந்த ஆரி ஒர்க்லாம் நாங்கள் வெளியில் கொடுத்து தான் போடுறோம். எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் போடுறோம். இது வந்து ஆரி ஒர்க், வெட்டிங் டே எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். உங்களுக்கு திருமணம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து சிலிவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து அப்படியே வெளி சைடே போட்டு 2 பூவும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சிக்கலாம். இந்த சைஸ் பூ இருக்கு இல்லையா? இதுதான் வந்து சென்டராக வரணும், சிலிவுக்கு சென்டராக வரணும். இந்த பூவும் அதேமாதிரி இந்த அளவு இங்கே ஒரு மார்க்கு, இதில் ஒரு மார்க்கு. ஏன்னா இந்த பூ வந்து இப்படி பேக்லேயும் தள்ளி போகக்கூடாது, ஃப்ரண்ட்லேயும் தள்ளி வரக்கூடாது. கரெக்டாக சென்டராக வரணும் இந்த பூ. இந்த அளவுக்கு அப்படியே ஒன்றா மடிச்சிருங்க. இந்த அளவுக்கு ஒன்றா மடிச்சுட்டு 2 பூவும் ஒரே சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த அளவு ஒரே சைஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் தான் அடித்து திருப்ப போகிறோம். இந்த அளவு வச்சுட்டு இதில் வந்து சிலிவ் வந்து சென்டராக இப்படி மடித்து போடும்போது சென்டராக இருக்கணும். இந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் வந்துடும். இது இருக்கீங்க இல்லையா? இந்த ஜாயிண்ட்டு இதான் வந்து சென்டராக வந்து ஒரு மார்க் போட்டுக்கணும். இந்த அளவு இதுதான் சென்ட்ரு. கரெக்டாக இந்த பூவுக்கு சென்டராக வச்சிடணும். இந்த அளவு வச்சுட்டு இது வந்து ஜாயிண்ட் பீஸ். அப்படியே இது தேவையான அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு சிலிவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பூ இருக்குங்க இல்லையா? இது வந்து ஒரு பக்கம் சென்டர்னா சென்டராக கரெக்டாக வரணும். இப்போ நம்ம டேப் எடுத்துகிட்டு இந்த ரெண்டும் வந்து கரெக்டாக 7.5 இருக்குது. கரெக்டாக இந்த அளவு 3.25, 4 இன்ச்சு வச்சா 8 இன்ச்சு வந்துடும். அதனால் 3.25 வச்சுட்டு இதான் நம்மளுக்கு வந்து சென்ட்ரு. இந்த பூ வந்து சென்ட்ரு. இந்த சென்டராக வச்சு மடிச்சிருங்க இப்படி. ஏன்னா அப்படியும் தள்ளி போகக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி வரக்கூடாது. நம்மளுக்கு சென்டர்னா சென்டர் கரெக்டாக இருக்கணும். இந்த அளவு சென்டராக வச்சாச்சு. இந்த டிசைன் வந்து ஒரே மாதிரி வரணும். இந்த அளவு வச்சுட்டு இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா? இதான் வந்து நம்மளுக்கு நெக் சைஸ் இறக்கும். இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். நம்ம அடித்து திருப்பும்போது இந்த சைஸ் வந்துடும். இப்போ நம்ம இதே இந்த லைனிங் வச்சு தான் மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து மாறாது ஒன்று கூட. இப்போ ரெடிமேடாக உங்களுக்கு வரது வந்து மாறும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது. நம்மளை வந்து இந்த அளவு பிடிச்சி தைச்சிருவோம். இங்கே கரெக்டாக இந்த அளவு வந்துடும். இங்கே அர்க்காத்து இருக்கு இல்லையா? இந்த அளவு பிடிச்சிருவோம். அப்படியே இதே சைஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் அப்படியே வச்சுட்டு இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து இதில் லைனிங்லேயே அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். இதில் நெக்குக்கு மட்டும் உள்ளே வந்து லைனிங்கில் கேன்வாஸ் ஒட்டிட்டு அடித்து திருப்பும்போது நல்லா நீட்டாக வந்துடும் ஃபினிஷிங். இப்போ அடுத்தது இந்த கிராஸ் கட்டிங். உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கிராஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பீஸ் வந்து அப்படியே 2 பீஸ் ஒரே சைஸ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த நெக்கு இருக்குங்க இல்லையா? இதே அளவு போட்டுடணும். நம்ம இந்த அளவு தான் அடித்து திருப்புவோம். இதே சைஸ் போட்டு இதிலேருந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ப்ராய்டிங் அடித்து திருப்பும்போது கொஞ்சம் சைஸ் மாறும். அதுக்காக இதே சேம் சைஸ் நம்ம அடித்து கொஞ்சமாக ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இந்த பக்கம் இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதிலே கழுத்து அடித்து திருப்பும்போது இதே அளவுக்கு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ வந்து இது பட்டி பீஸ். இந்த அளவு பட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங். இந்த அளவு இதில் வந்து கீழே மடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை. இதில் ஒரிஜினலாக எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே இந்த சைஸ் அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. இதை வந்து அப்படியே டபுள் பீஸாக இருக்கும் இல்லையா, அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு சைடு மட்டும் தான் வரும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ரைட் சைடு மட்டும் வரும். லெஃப்ட் சைடு வேணும்னா கேட்டால் நம்ம போட்டு தரலாம். இது வந்து ஏன்னா இந்த பக்கம் சேரீ மறைஞ்சிடும் இல்லையா, ஒரு சைடு மட்டும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுமாரி இது ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் வந்துடும். இது ஃப்ரண்ட்டு. பேக் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 38 இன்ச் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.